என்னால் இவ்வளோ மணி மேக் பண்ண முடியாது, என்னால் ஆன்லைனில் பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணவே முடியாது, என்னால் யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணவே முடியாது, என்னாலாம் பெரிய ஆள் ஆகவே முடியாது, இப்படின்னு ஏகப்பட்ட லிமிட்டிங் பிலீஃப் எனக்குள்ளே இருந்திருக்கு. என்னோட சின்ன வயசுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் மேபி அது என்னோடய லிமிட்டிங் பிலீஃபாக மாறி என் லைஃப்பில் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏரியாஸில் வந்து என்னை வந்து பாதிச்சிருக்கு. அதுவும் மெயினாக எங்கே நான் அதிகமாக அடி வாங்கினேன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுல தான். இது எனக்கெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது, இவங்க பொண்ணுங்கனாலே இப்படி தான், ஃப்ரெண்ட்ஸ்னாலே இப்படி தான், வீட்டில் இருக்கவங்களுக்கும் எனக்கு ப்ராப்ளம் வந்து பெருசாக செட் ஆகாது, இப்படிங்கிற ஒரு லிமிட்டிங் பிலீஃபை மட்டுமே வச்சுக்கிட்டு என் லைஃப்பில் என்னால் க்ரோத் பெருசாக பார்க்கவே முடியல எல்லா இடத்துலையுமே. பட் என்றைக்கு நான் இந்த லிமிட்டிங் பிலீஃபில் அடித்து உடச்சி மேலே வரேன் அப்படின்னோ அன்றைக்கி என் லைஃப்பில் நிறைய ப்ராக்ரஸ் நான் பார்த்துட்ருக்கேன். சி ஐ டோன்ட் சீக் ஹியூஜ் ப்ராக்ரஸஸ் இன் மை லைஃப், பட் ஐ சீ சம் கைண்ட் ஆஃப் ப்ராக்ரஸஸ் இன் மை லைஃப். ஓகே, இதை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே இவ்வளோ பெரிய சக்ஸஸ் எனக்கு வந்து கிடச்சிச்சு நான் சொல்லவே மாட்டேன். பட் சின்ன சின்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். ஸோ எப்படி நம்மளோட லிமிட்டிங் பிலீஃபை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேஞ்ச் யுவர் திங்கிங் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிற பிரெயின் ட்ரேஸ் எழுதின புக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த புக்லேருந்து எனக்கு பிடிச்ச நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்பர் 1, பிளாங்க் ஸ்டேட் அப்படிங்கிறது. இதை வந்து டபுளா ராசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்காட்டிஷ் ஃபிலாசபர் டேவிட் அப்படிங்கிறவர் தான் இந்த ஐடியாவை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஐடியாவில் என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கும்போது எந்த விதமான தாட்ஸுமே இல்லாமல் தான் நம்ம பிறக்கிறோம். பட் இந்த தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஆன்வர்டாக என்னென்ன இன்ஃபோஸை நம்ம எடுத்துக்கிறோமோ அது நம்ம அடல்ட் லைஃப்பில் வரும்போது நம்மளை அந்த இடத்துல பாதிக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து ஒரு சில பேர் சின்ன வயசில் எல்லா விஷயமும் பண்ணுவாங்க. நிறையா ஸ்கில் இருக்கும், டேலண்ட் இருக்கும், நிறையா வரைவாங்க, எழுதுவாங்க, ஓடுவாங்க, குதிப்பாங்க, இப்படி நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நிறையா பேர் இருப்பாங்க. பட் அவங்க அடல்ட் லைஃபுக்கு வரும்போது அந்த ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் கலந்துக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ளேயே இதெல்லாம் முடியாது, வராது, நடக்காதுன்னு சொல்லி அவங்க ஒரு லிமிட்டிங் பிலீஃபை செட் பண்ணிடுவாங்க. ரைட்? பணம் மேக் பண்ணுறதுலையுமே அப்படி தான். ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ பிறக்கும்போது இந்த இன்ஃபோஸ் வந்து எந்த விதமான தாட்டுமே இல்லாமல் ஒரு பிளாங்க் ஸ்டேட்டில் தான் பிறக்கிற. பட் ஆனால் இந்த நீ எடுத்துக்கிற இன்ஃபோஸ் இருக்கு இல்லையா, வளர 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 அதுவும் அடல்ட் லைஃப்பை பாதிக்குது. ஸோ அப்போது செல்ஃப் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்கிறார். இந்த செல்ஃப் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்குள்ள நிறையா பண்டில் ஆஃப் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நம்ம வந்து வச்சுருப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னால் இவ்வளோ மணி மேக் பண்ண முடியாது ஆன்லைனில், என்னால் யூடியூப்லலாம் வந்து பெரிய ஆள் ஆக முடியாது, என்னால் வந்து ஜிம்முக்கு போய் உடம்புலாம் சூப்பராக குறைக்க முடியாது, ஏற்ற முடியாது, இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் இருக்கு இல்லையா இது. ஸோ நீ எந்த அளவுக்கு உன்னை உள்ளுக்குள்ளே நீ வந்து ரொம்ப மோசமாக வச்சுருக்கியோ அந்த மாதிரி தான் உன்னோட சரௌண்டிங் இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்குமே அப்படி தான் இருக்குது. லைக் வந்து உள்ளுக்குள்ளே நான் வந்து அதிகமான லிமிட்டிங் பிலீஃப் வச்சுக்கிட்டு என் லைஃப் இப்படி தான் இருக்கும், என்னால் இவ்வளோ தான் முடியும், எனக்கு இதுதான் வரும், இப்படின்னு நான் நினைக்கும் போது என்னோட அவுட்வேர்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது. லெட்ஸே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ஜாகிங் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வாக்கிங் போயிட்டு அப்புறம் தான் ஜாகிங் போவேன். ஸோ அதனால் வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது அந்த டைம் வரைக்கும் நான் அந்த சைடு தான் போகிறேன் வரேன். ஆனால் எனக்கு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் நான் பார்த்ததே இல்லை. பட் அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை. சரி, ஓகே, ரைட்டுன்னு சொல்லி இந்த இடத்துல அந்த ஷோரூம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறேன். ஆக்சுவலாக என்னோட கான்ஷியஸ் வந்து அந்த ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமை அங்கே தான் இருந்திருக்கு. இவ்வளோ நாள் அங்கே தான் போயிருக்கேன் வந்திருக்கேன், ஆனால் நான் பார்க்கல. ஆனால் என்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு தேவைன்னு சொல்லி நான் பார்க்கும்போது அந்த விஷயம் மாறிச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன விஷயங்களை வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி தான் வெளியே மாறும். ஓகேவா? த திங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதை கொடுக்கறது யாருன்னா நம்மளோட பேரண்ட்ஸ். அவங்க உனக்கு வந்து இதெல்லாம் வரும்பா, இதெல்லாம் நீ சூப்பர்டா, உன்னால முடியும்டா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்க அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அதுக்கேத்த மாரி உங்க லைஃப்ப மாத்திப்பீங்க. பட் இதுவே இல்லப்பா, இதெல்லாம் உன்னால முடியாது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வராதுடா, எதுக்குடா அதெல்லாம் ட்ரை பண்ற? இப்படின்னு நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்மள ப்ரோகிராம் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம அதுக்கேத்த மாதிரியான பேட் பிலீஃப நமக்குள்ள எடுத்துப்போம். லெட்ஸ் சே நிறைய பேர் இன்னைக்கு வந்து, நமக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ வந்து வேலைக்கு போ, சம்பாரி, இதுதான் 10,000 12,000 சம்பாரி, ஒரு நிலையான ஒரு வருமானம் இருந்தால் போதும் அப்படின்வாங்க. அது வந்து சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ அப்போ நீ என்ன பண்ணுவேன்னா, நீ அதை பார்த்து நீயுமே உன் லைஃப்பில் இந்த விஷயத்தை எடுத்துக்கோ. ஓகே ஃபைன், இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுவே உன்னோட ஃபேமிலியில் நாங்கள் இப்படி வளர்ந்துட்டோம், நீ இப்படி வளராத, நீ வந்து உனக்கு தேவையான விஷயத்த புது விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ எப்படி மாறுவ? உன் லைஃப் எப்படி இருக்கும்? அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ பார்ன் ஆஸ் அன்அஃப்ரைட், அதாவது நம்ம பிறக்கும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் தான் பிறக்கிறோம். பட் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது 2 ஃபியர்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். நம்பர் 1, ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது. நம்பர் 2, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், லாஸ் அப்படிங்கிறது. நிறைய பேர் ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே இந்த ஃபியர் ஆஃப்
ஃபெயிலியர் அண்ட் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதா. எங்கே நான் புதுசாக பண்ணால் தோத்துருவேணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை நான் புதுசாக பண்ணால் கூட என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ, என்னை வந்து வேணான்னு சொல்லிடுவாங்களோ, என்னை யார் யாரெல்லாம் அசிங்கமாக சொல்லிடுவாங்களோ இப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 ரீசன், அதாவது 2 ஃபியர் தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம லைஃப்பில் நம்ம லிமிட்டிங் பிலீஃபாக அடித்து உடச்சி மேலே வராததுக்கான மெயின் ரீசனாக இருக்கும். சரி, ஓகே கேஜன், அப்போ எப்படி என்னோட லிமிட்டிங் பிலீஃபை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, இமேஜினேஷன், விஷுவலைசேஷன், வேர்ட்ஸ், இந்த 2 விஷயம் மூலியமா தான். விஷுவலைசேஷன் ஆர் இமேஜினேஷன் 2மே ஒன்று தான். வேர்ட்ஸ், இந்த 2 விஷயம் மூலியமா லிட்ரலாக என் லைஃப்பில் நான் வந்து ஒரு சேஞ்ச் பார்த்துட்ருக்கேன். ஏதோ ஒரு க்ரோத் ப்ராசஸ் நோக்கி போயிட்டுருக்கேன். என் மைண்ட் செட் ரொம்ப தெளிவாக இருக்குது. நான் நல்லா பேசுகிறேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப தெளிவாக இருக்கேன். மணி ட்ராக் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன். இது எல்லாத்துக்கும் மெயினான காரணம், ஒரு என்டர்ப்ரனராக இருந்தால் அவர் எப்படி லைஃப்பை வந்து வாழ்வாருங்கிற மொத்த விஷயத்தையும் நான் விஷுவலைஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி என் லைஃப்பை நான் வந்து மாற்றிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன். என்னோட சப்கான்ஷியஸும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் ஆகிட்டுருக்கு. லெட்ஸ் சே நானும் இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருந்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ அந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு பயங்கரமான பவர் இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஸ்கிப்பிங் பெருசாக வரவே வராது. பட் ஒரு கண்ணை மூடி நான் வந்து ஸ்கிப்பிங் நல்லா பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக 10 கவுண்ட் ஸ்கிப்பிங்கில் போட்டேன். அதாவது ஸ்கிப்பிங்கே தெரியாத ஒரு பையன், வராத ஒரு பையன் 10 கவுண்ட் ஆஃப் ஸ்கிப்பிங் வந்து பண்ணுறதுங்கிறது என்ன பொறுத்தவரை பெரிய விஷயம்தான். ஸோ அப்போது நம்ம விஷுவலைசேஷனுக்கு ஒரு பவர் இருக்குது. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி செல்ஃப் கான்செப்ட் அப்படிங்கிறதுல 3 பார்ட் இருக்குது. நம்பர் 1 செல்ஃப் ஐடியல் அப்படிங்கிறது. அதாவது இது வரைக்கும் நீங்கள் வந்து செல்ஃப் ஐடியல் அப்படின்னா வேல்யூஸ் அண்ட் விஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த வேல்யூஸ் அண்ட் விஷன், உங்களுக்குன்னு என்ன வேல்யூ வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன விஷன் வச்சுருக்கீங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப டீஜென்ரேட்டாக இருந்தனால நான் பெருசாக எனக்குன்னு ஒரு வேல்யூஸ்லாம் இருக்காது. பட் இப்போது ரீசெண்ட் டைமில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும், ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும், ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக இருக்கணும், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சியர்ஃபுல்லாக இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கணும். ஏன்னா எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் என்னோட வேல்யூஸ். ஸோ உங்களை கேட்டால் நீங்கள் என்னென்ன வேல்யூஸை சொல்லுவீங்க? இந்த வேல்யூஸ்லாம் நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ மேபி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட எனக்கு ஒரு பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணால் நான் போக மாட்டேன். பிகாஸ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு என்னோட வேல்யூ இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ரைட்? ஸோ அதே மாதிரி என்னோட ஆடியன்ஸை நான் ஏமாற்றக்கூடாது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸை நான் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது இந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படிங்கிறதுல ரெஸ்பெக்ட்ஃபுல்ங்கிறதுல வரும். இவங்க எல்லாருமே நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவேன். மேபி நான் மெசேஜ் பண்ணி அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணலனா கூட அவங்கள நான் வந்து ஐயா இவங்க வேணா அப்படி நான் யோசிக்காமல் ஓகே ஃபைன், அவங்களுக்கு என்ன வேலையோ ஓகே ஃபைன். ரெஸ்பெக்ட், இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது சும்மா வாயில் பேசுறதுல மட்டும் ரெஸ்பெக்ட்டுங்கிறது கிடையாது, மனசுலேருந்து இருக்கணும். ஸோ இந்த செல்ஃப் ஐடியலில் நமக்கு வந்து என்ன விஷன்ஸ் வேணும், என்ன வேல்யூஸ் இருக்கணுங்கிறத நீங்கள் தான் ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேவலமான விஷன்ஸ், கேவலமான வேல்யூஸ் இருக்குன்னா மாற்றிக்கங்க. நம்பர் 2 செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது. இந்த செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு எனக்கு தெரியவே இல்லை. லெட்ஸ் சே நீங்கள் ஒரு மிரரில் உங்களை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுதான் செல்ஃப் இமேஜ். இப்போ நீங்கள் உங்களை வந்து நான் ஒரு கோலை, நான் வந்து ஒரு அன்வர்த்தி, நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத ஒரு பர்சன்ப்பா, என்னால் இதெல்லாம் முடியாது, நடக்காது, வராது இப்படின்னு நம்பர் ஆஃப் திங்ஸ் உங்களுக்குள்ள முடியாது, ஐ காண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை உங்களுக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பார்க்குற விதமுமே அப்படி தான் இருக்கும். ஓகே. பட் இதுவே நான் வந்து சூப்பரானவன், நான் வந்து செம்மையானவன், நான் வந்து மாஸானவன், என்னால் எல்லாமே முடியும், என்னோட பொட்டென்ஷியல் இது கிடையாதுமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்களோட ஆல்டர்னேட்டான ஒரு சில 2.0 வெர்ஷன் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ரைட்? ஸோ இந்த 2.0 வெர்ஷனை பார்க்கணும் அப்படின்னா இங்கே தான் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் அவுட்டர் அப்பியரன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆளாக இருக்கீங்கப்பா. இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை, கான்ஃபிடென்ட்டாக மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ கான்ஃபிடென்ட்டான பர்சன் எப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிருப்பாரு, எப்படி வந்து அவர் நடப்பார். ஓகேவா? இப்போ வந்து கேஜே 2.0 இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி நடப்பார், எப்படி பாடி வச்சிருப்பார், எப்படி மற்றவங்ககிட்ட பேசுவார், எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துப்பார், எப்படின்னு நம்பர் ஆஃப் திங்ஸை நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் இமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அது நீங்கள் வந்து இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூட அந்த விஷயத்த பண்ணலாம். ஓகேவா? இந்த 2 மினிட்ஸ் லாங் டேர்ம் பீரியடில் பண்ணல, ஷார்ட் டேர்ம் பீரியடில் கூட நீங்கள் இந்த விஷயத்த பண்ணலாம். ஜஸ்ட் கண்ண மூடி ஓகே, நான் வந்து சூப்பராக அப்படியே ஒரு ஆலன் சொல்லில நல்ல ஒரு ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு சூப்பராக இருக்கேன், செம்மையாக இருக்கேன், பண்ணலாம், தப்பே கிடையாது. ரைட்? ஃபைனலி செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது. இந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது உங்களை பற்றி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ சில பேர் வந்து நான் வந்து ஒரு கோலங்க, என்னால் இதெல்லாம் வாழ்கிறதுக்கு என்னத்த சொல்கிறது இப்படின்னு அவங்களே ரொம்ப தாழ்த்திக்கிட்டு பேசுவாங்க இல்லையா? பட்
நீங்கள் உங்களை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி எமோஷன்ஸை உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ எமோஷன்ஸை தப்பாக வச்சுருக்கீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. நியூரோ சயின்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து உங்கள் மூளைக்கு பிடிச்சி போய் திரும்பி திரும்பி அந்த டேஸ்ட்டை வந்து குடுங்க குடுன்னு சொல்லுதோ, அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு எமோஷன்ஸை அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்களோ, ஓகேவா? ஒரு ஹாப்பியான எமோஷன் திரும்ப 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 விஷுவலைசேஷன் மூலியமா, வேர்ட்ஸ் மூலியமா குடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்க மூளை அதிகமா அந்த ஒரு எமோஷனுக்கு வந்து பழகி, அந்த எமோஷன திரும்பி திரும்பி குடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுமாம். ஓகே. ஸோ த திங் என்ன அப்படின்னா, நீங்க அதிகமான உங்க மேல அதிகமான கேர் பண்ணிக்கங்க. இது உங்க செல்ஃப் எஸ்டீம இன்கிரீஸ் பண்ணும். உங்களால எந்தெந்த விஷயம்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அதில ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. ஓகே. ஸோ திரும்பி ஒரு ரிவ்யூ மாரி நான் வந்து சொல்றேன். பிளாங்க் ஸ்டேட், அதாவது நம்ம பொறக்கும்போது எந்த ஒரு தாட்ஸும் இல்லாம தான் பொறக்குறோம். பட் இந்த தாட்ஸ் எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிற இன்ஃபோஸ் மூலியமா. இது நம்ம அடல்ட் லைஃப்ல வரும்போது ஒரு பெரிய ஒரு பாதிப்ப கிரியேட் பண்ணுது. இந்த தாட்ஸ குடுக்குற முதல் பெர்சன் யாருன்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்க தான். ஓகே. ஸோ அப்போ பார்ன் அ சன் ஆஃப் நம்ம பொறக்கும்போது பயம் இல்லாம தான் பொறக்குறோம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க நம்ம லைஃப்ல வந்து பயப்பட ஆரம்பிக்கிறோம். இது 2 ஃபியர்ஸ் வந்து மேஜரா இருக்கு. ஒண்ணு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், இன்னொன்னு ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ இப்படி எப்படி இந்த லிமிட்டிங் பிலீஃபை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, செல்ஃப் கான்செப்ட், அதாவது செல்ஃப் கான்செப்ட்ல 3 விஷயங்கள் வந்து வருது. செல்ஃப் ஐடியல், இது வந்து வேல்யூஸ் அண்ட் விஷனை குறிக்கிறது. செல்ஃப் இமேஜ், இது நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்கங்கிறத குறிக்கிறது. செல்ஃப் எஸ்டீம், இது உங்கள பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத குறிக்கிறது. இந்த 3 விஷயத்தையும் நீங்க விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஸோ உங்களால முடியாத விஷயத்த வந்து ஒரு ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்ன்னு இப்படி எடுத்து வைக்க இந்த விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே மெயினான ஒரு காரணமா இருக்க போற விஷயமே மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்காக தான் நான் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேட்ச் February 11க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி வந்து 1, 2 பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. 15 to 20 ஸ்டூடண்ட்ஸ் தான் எடுக்க போறேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்கிறத நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys.